சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சகஸ்ரசகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவையர்வோன் யாழினி செய்வேதத்தியல். 10 5 திருவாய்மொழி 7 பாட்டு. மாதவன் என்று என்று ஓதவல்லீரேல் தீரொன்றுமடையா ஏதம் சாராவே. துவயம் என்கிற மந்திர ரத்னத்தை அனுசந்தானம் பண்ண வல்லீர்களானால் அதி மிகவும் எல்லை கடந்த பாபங்களில் எதுவுமே உங்களை கிட்டாது. மேல் வரக்கூடிய பாபங்களும் உங்களிடம் வந்து கூடாது என்பது இதனுடைய பொருள். மனத்திலே எம்பெருமான் விஷயத்திலே உண்டான அன்பு தூண்ட, அதனாலே அவன் திருவடிகளை பற்றுகையும் இனிமையோடே திருநாமத்தை சொல்லவும் முடியாதவர்கள் அந்தப்புறத்திலே எழுந்தருளியிருக்கிற பெரிய பிராட்டியாருடைய வார்த்தையை லக்ஷ்மி என்று சொல்லவே பக்தியை செய்தவர்கள் அடைகிற பயனை பெற்றுவிடலாம் என்கிறார். மாதவன் என்று என்று ஓதவல்லீரேல் நாரணமே என்று சொல்லி வைத்து இங்கு மாதவன் என்று வேறொரு திருநாமத்தை ஓதச் சொல்லுகிறாரா ஆழ்வார் என்ற கேள்வி வருகிறது. நாராயண நாமத்தோடு இந்த நாமத்தையும் மாதவன் என்ற நாமத்தையும் சொல்ல பாருங்கள். ஏனென்றால் முதற்பாட்டிலே நாரணமே என்று சொல்லிவிட்டபடியால் மாதவன் நாரணமே கேசவன் நாரணமே என்று அவைகளோடு நாரண நாமத்தை சேர்த்து சொல்ல பாருங்கள். இதிலே மாதவன் என்று எண்ணாமல் என்று 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 இரட்டித்து சொன்னதனாலே லக்ஷ்மி சம்பந்தத்தை 2 தடவை சொல்ல வேண்டும் என்று ஆணையிடுகிறபடியை விளக்குகிறது. அதாவது 2 கண்டமாக இருக்கிற துவயம் என்கிற மந்திர ரத்னத்திலே முன் வாக்கியத்திலும் பின் வாக்கியத்திலுமாக 2 தடவை பிராட்டியினுடைய தொடர்பு உள்ளதனாலே துவயத்தை சொல்ல ஆணையிடுகிறார் ஆழ்வார் என்பது மாதவன் என்று என்று ஓதவல்லீரேல் என்பதனுடைய பொருளாக இருக்கிறது. ஆச்சாரிய ஹிருதயத்தில் 228வது சூக்தத்தில் எண்பெருக்கில் என்னும் திருநாமத்தின் சப்தார்த்தங்களை சுருக்கி
மாதவன் என்று துவயமாக்கி என்று அருளை செய்திருக்கிறார் அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார். அதாவது எண்பெருக்கில் எண்ணும் திருநாமத்தின் சொல்லையும் அர்த்தங்களையும் சுருக்கி நாரணமே என்றாரே, அதை மாதவன் என்று பிராட்டியோடு கூடிய நாரணன் என்று சுருக்கி கொடுக்கிறார் என்று அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் பணித்தபடி இந்த துவயத்திலே ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்யே என்ற முற்கூற்றிலே பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு சர்வேஸ்வரன் திருவடிகளை உபாயமாக பற்றுகிறது. ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்ற பிற்கூற்றாலே அந்த பெருமானும் பிராட்டியுமான சேர்த்தியிலே அடிமை செய்வதற்கு நமக்கு ஆணையிடுகிறது என்றது முமுட்சுப்படி திவ்ய சூக்தி. ஆக பூர்வ கண்டம் ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்யே இதிலே சொல்லப்பட்ட ஸ்ரீ என்ற லக்ஷ்மியினுடைய தொடர்பு எதை காட்டுகிறதுன்னா, அவள் புருஷகாரமாக பற்று, அவளை உறுதுணையாக கொண்டு எம்பெருமானை பற்று என்ற அர்த்தம் முற்கூற்றிலே சொல்லப்பட்டது. உத்தரகண்டத்திலே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்பதிலே சொன்னது என்னன்னா, பெரிய பிராட்டியாரும் அவனுமான சேர்த்தியிலே கைங்கரியம் செய் என்பதை படித்தது. ஆக பற்றுகிற நிலையோடு அனுபவிக்கின்ற நிலையோடு வேற்றுமை இல்லாமல் இரண்டு நிலைகளிலும் லட்சுமி சம்பந்தம் உத்தேசியமாக இருக்கையாலே மாதவன் என்றென்று இரட்டிக்கிறார். அதாவது துவயத்திலே முதல் வாக்கியம் திருமகள் கேள்வனாக விளங்குகிற சகல கல்யாணங்கள் குணங்களோடு கூடிய நாராயணனுடைய திருவடிகளையே அவனை அடைய உபாயமாக பற்றுகிறேன் என்பது ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்யே என்ற முன்வாக்கியத்தின் பொருள். ஆக அது உபாயத்தை காட்டுகிறது. ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்பது உபேயம், அடையத்தக்க இனிமையான பொருள் காட்டப்பட்டதாகையாலே ரெண்டில் மாதவன்னா மாயாஹா தவஹா யஹா சஹா மாதவஹா மா என்ற சொல்லாலே அழைக்கப்படுபவளான பெரிய பிராட்டியாரை ஒரு க்ஷணங்கூட விட்டு பிரியாத நாராயணன் அவனை அனுபவி என்று உபேயம் பலம் சொல்லுகிறது. ஆக பற்றுகிற நிலையோடு அவனை தூய்க்கின்ற நிலையோடு வாசியற இரண்டு நிலையிலும் பிராட்டியினுடைய தொடர்பு நமக்கு கொள்ளத்தக்கதாக இருக்கையாலே இங்கு மாதவன் என்று
இரட்டித்திருக்கிறார். கவனியுங்கள், இந்த பதிகத்தினுடைய முதற்பாட்டிலே சொன்ன நாராயண சப்தத்தோடு மாதவன் என்கிற இதனை 2 தடவை சேர்த்து கொண்டு சொல்ல வல்லீர்களானால் என்பது பொருள். அதாவது திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தின் அனுசந்தானத்தாலே மாத்திரம் இல்லாமல் ஓம் நமோ நாராயணாய என்ற 8 எழுத்தை தியானம் பண்ணுவது மட்டுமல்லாமல் துவயானுசந்தானமும் சேர்த்து பண்ண வேணும். இந்த 2 ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லப்படாது. ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்றுதான் அனுசந்திக்கணுமே தவிர தனித்தனியாக சொல்லலாகாது என்கிறார். அதை ஓதவல்லீரேல், இந்த ஓதவல்லீரேல் என்பதன் உட்கருத்தை கண்டுபிடித்து ஆச்சாரியர்கள் அருளின அர்த்தம் என்னன்னா, ஏ சேத்தனர்களே, உங்களுக்கு அந்த எம்பெருமானிடத்திலே ருச்சி இல்லாது போனாலும் பிறரால் தூண்டப்பட்டாவது இடையராது சொல்ல வல்லீர்களானால் என்பது பொருள். அதாவது ஒருவர் முன்னே சொல்ல மற்றொருவர் பின்னே சொல்வதாகிற அத்தியனம். அதாவது இப்ப திருவாய்மொழி கற்றுக்கொள்ளுகிறார் ஒருவர் என்றால் சொல்லிக் கொடுக்கிறவர் உயர்வர உயர்நலமுடையவன் அப்படின்னு சொல்லுவர். சொல்லிக்கிறவாள் 3 தடவை அதை சொல்ல வேண்டும். தானாக சொல்லாது ஒருவர் முன்னே சொல்ல மற்றொருவர் பின்னே சொல்லுகையாகிற அத்தியனத்துக்கு ஓதுகை என்று பெயராகையாலே நீங்கள் தாங்களே ருச்சியினாலே சொல்லாது போனாலும் ஒருவருடைய தூண்டுதலாலாவது சொல்ல நேர்ந்தால் என்பது ஓதவல்லீரேல் என்பதனுடைய பொருள். அப்படி ஓதினால் தீது ஒன்றுமடையா, தீது என்றாலும் ஏதம் என்றாலும் ஒரே பொருளை தருகிற 2 சொற்கள் பர்யாய வாசகம் என்று பெயர் இதற்கு. அப்படி 2க்குமே பொருள் ஒன்றாயிருக்க 2 போல சொல்வது எதற்கு என்றால், இந்த எம்பெருமானுடைய பிராட்டி எம்பெருமானுடைய திருவடிகளிலே நாம் சென்று அடைவதற்கு முன்னிருக்கிற பாபம் பூர்வாகம் பெரு. பிராட்டியையும் பெருமானையும் பற்றிவிட்ட பிறகு நம்மை அறியாமல் பாபங்களை பண்றமே, அதற்கு உத்தராகம் என்று திருநாமம். தததிகமே உத்தரபூர்வாதயோ அஸ்வேக விநாசயே தது வெபதேசாத் என்று பிரம்மசூத்திரமாகிற சீபாஷ்யம் ஓதுகிறது. அதாவது பரபிரம்மத்தை பற்றிய அறிவு பிறப்பதற்கு முன்பு செய்யும் பாபங்கள், முன்னே செய்த பாபங்கள்,
அது அறிந்த பிறகு நேருகின்ற பாபங்கள் உத்தராகங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் ஆண்டாள் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு என்று கூறி அருளினாள். போய பிழைகள் என்பது அது எப்படி போகும்னா, எம்பெருமானை பற்றுவதற்கு முன்பு செய்த பாபங்கள் அதெல்லாம் எப்படி போகும்னா, தீயிலிட்ட தூசு போல தொலைந்தொழியும் எரிகின்ற நெருப்பிலே குப்பைகளை அள்ளிவிட்டால் அது உரு தெரியாமல் பஸ்மமாவது போல பெருமானை பற்றி விட்டால் பற்றுதற்கு முன்பே செய்திருந்த பாவ குவியல்கள் இனி இவனிடம் நாம் இருக்கலாகாது என்று அவையே ஓடிப்போம், இவனை விட்டு போய்விடும். இது அடுத்தது அந்த எம்பெருமானை தெரிந்து கொண்டு ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற பிறகு நாம் பிழை செய்யாமலாயிருக்கிறோம். அந்த பிழைகள் தாமரை இலையிலே தண்ணீர் ஒட்டாதது போல அப்பாவங்கள் இவனை ஒட்டாது. அது இவங்கிட்ட இடமின்றி ஒழியும் என்பது உபனிஷத்துக்களின் கொள்கை. அது தோற்றுவதற்காகத்தான் தீது ஏதம் என்ற இரண்டு சொற்களையிட்டு ஆழ்வார் அருளை செய்தார் என்பது பொருள். கவனியுங்கள். கீழே சொன்ன ஓம் நமோ நாராயணாய என்ற திருமந்திரமும் இந்த பாட்டிலே சொன்ன ஸ்ரீமத் என்ற பதமும் தனித்தனியே பேரு அடைவதற்கு போதும். வேற அஷ்டாட்சரத்தை சொன்னாலும் பேரு உண்டு, பரமபதம் உண்டு. துவயத்தை சொன்னாலும் பரமபதம் உண்டு. அப்படி இருக்க இரண்டையும் தனித்தனியே பேற்றுக்கு போது பேற்று சொன்னவர்களுக்கு இப்போது சொல்ல வேண்டா. திருமந்திரத்தை மட்டும் சொல்லுட்டா துவயத்தை சொல்லலையேன்னு குறை இருக்கும். துவயத்தை சொல்லுட்டா திருமந்திரம் சொல்லலையேன்னு குறை இருக்கும். தனித்தனியாக ரெண்டையும் சொல்வது எதை போலன்னா, வீட்டுல அக்கார வடிசல் பண்ணி இருக்கிறார்கள். அதுல உண்டு முந்திரி பொறுப்பை அள்ளி போட்டுருக்காள். அப்படி கலண்டியால இலையில எடுத்து போட்டோன்னு முதல் காரியம் என்ன பண்ணுவான் தெரியுமா? எடுத்து சாப்பிட மாட்டான். முந்திரி பருப்பெல்லாம் பொறுக்கி தனித்தனியா வச்சுட்டு பின்னால சாப்பிடலாம்னு அக்காரவடி சிலை உண்டு விட்டு பிறகு ஒவ்வொரு முந்திரியாக இவன் அமுது செய்வது போல இங்கே திருமந்திரம் என்ற அக்கார அடிகள் அதில் இட்ட துவயம் முந்திரி பருப்பு அந்த துவயத்தை தனியே பொறுக்கி வைத்து திருக்கண்ணல் அமுதாகர அந்த திருமந்திரத்தை சொல்லி அதில் உள்ள சுவைப்பட்ட முந்திரியை தனியே உண்ணுமா போல என்று இது சொன்னாதான் நமக்கு புரியும். ஏன்னா சாப்பாட்டு விஷயம் புரியுதா? ஆகையினாலே ரெண்டையும் சேர்த்தும் சொல்லலாம், தனித்தனியாகவும் சொல்லலாம் என்பது இங்கு அர்த்தம். இப்படி சொல்லி துவயத்தினுடைய அருமையை காட்டினார்
இந்த 8ஆம் 7ஆம் பாட்டிலே பாசுரத்தை செய்து மாதவன் என்று என்று ஓதவல்லீரேல் தீதொன்றுமடையா ஏதம் சாராவே சாராயேதங்கள் நீரார் முகில்வண்ணன் பேரார் ஓதுவார் ஆரார் அமரரே. அதாவது எந்த பொல்லாங்கும் வந்து கிட்டாது நீர் நிரம்பிய மேகம் போன்றவனான எம்பெருமானுடைய திருநாமங்களை நின்றவர்களாயின், அதாவது எந்த தன்மை எந்த ஜாதியில் பிறப்பு உடையவர்களாக இருந்தாலும் இதை சொல்லுவார். நித்திய சூரிகளோடொத்தவர்கள் இந்த பூமியில இருந்துட்ட நாம நித்திய சூரிகள் 12 திருமண்டோட்டு திருமந்திரன் துவயத்தை சொன்னா அவனை கண்ட உடனேயே எவனுக்கும் ஒரு அஞ்சலி செய்ய தோன்றுகிறது, விலகி ஒதுங்க தோன்றுகிறது. ஆகையினாலே துவயானுசந்தானம் பண்ணுபவர்கள் சம்சாரத்தில் இருந்தாலும் நித்திய சூரிகளோடொத்தவர்கள் என்று கூறுகிறார் இதிலே. அதாவது நாராயணன் என்ற திருநாமத்தையோ அல்லது ஸ்ரீமத் என்ற பதத்தையோ அனுசந்திக்கு சொல்ல நாங்கள் தகுதி படைத்தவர்களோ மிக மிக நீச்சர்களான எங்களுக்கு அவைகளை சொல்ல தகுதி உண்டோ என்று சந்தேகப்படுபவர்களுக்கு சமாதானம் சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாட்டு. இன்னார்தான் இந்த மந்திரத்தை சொல்ல தகுதி உடையார் என்ற வரையறை கிடையாது. யாராக இருந்தாலும் திருநாமத்தை சொல்லலாமத்தனையிலே ஆபத்து வந்தால் அம்மே என்ன சர்வர்க்கும் பிராப்தி உள்ளவோபாதி. அதாவது ஒரு விபத்து நேர்ந்து விடுமானால் உடனே நம்ம வாய் தன்னை அறியாமல் ஆரை அழைக்கிறது, காலில் முள்ளு குத்திடுதோ அம்மாங்கிறோம். ஏதோ ஒண்ணு நேர்ந்தாலும் தாயின் பெயரை சொல்லலாம் அல்லவா, முள்ளு குத்திடுதோ அம்மாங்கிறத நம்ம சொல்லலாமோ கூடாதோ அப்படின்னு மயங்க வேண்டாம். சர்வாதிகாரம் யாரும் சொல்லலாம், பகவன் நாமாவை யாரும் சொல்லலாம். இதுக்கு கேப்பா வீட்டுல சாவு நேர்ந்துடுதோ சொல்லலாமான்னா அப்பதாண்டா சொல்லணும். ஏன்னா இறந்தவர்கள் இதை கேட்டு அவர்களும் பரமபதமடைவர். அதனால்தான் நாராயண பலின்னு அந்த காரியத்திலே முதல்ல வச்சிருக்கு. அதுக்கு மேலே திருவிருத்த பாசுரத்தை சொல்லி முடித்தல் வைத்திருக்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே. கல்யாணத்துக்கு வாரணமாயிரம் போலே இந்த ஆத்மா எம்பெருமானோடு சேர்வதாகிற கல்யாணத்துக்கு இந்த திருநாம சங்கீர்த்தனம் தான் தேவையானது என்கிறார்
ஆக யாராக இருந்தாலும் திருநாமம் சொல்ல உரிமையுடையவர்களே, தகுதியுடையவர்களே என்கிறார். கவனியுங்கள், அப்படி யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் நித்திய சூரிகளோடு ஒத்தவர்கள் என்கிறார். தாயே என்பதற்கு கவனியுங்கள், ஒரு தாய், அவளுக்கு 4 புள்ளை, அதுல மூத்த புள்ளை மந்திரி, இன்னொரு புள்ளை கவர்னர், இன்னொரு புள்ளை கலெக்டர், இன்னொரு புள்ளை பள்ளிக்கூட வாத்தியார். அதனாலே அந்த 3 பிள்ளைகள் யோக்கியதை உடையவர்களானபடியினாலே அம்மாவை அழைக்கலாம். இந்த டீச்சர் ரொம்ப கீழே இருக்கிறபடினாலே அவ அம்மான்னு கூப்பிடப்படாதுன்னு ஆராயும் சட்டம் இயற்ற முடியுமா? அவன் உயர்ந்த தொழிலில் இருந்தாலும் தாழ்ந்த தொழிலில் இருந்தாலும் எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மையை அழைத்தலில் பங்குண்டு. அதுபோல எம்பெருமான் திருநாமம் சர்வர்க்கும் சாதாரணம், எல்லாருக்கும் பொது. ஆகையாலே யாவரும் சொல்லலாம்படியான திருநாமம் என்று அழகுற காட்டுகின்றார். சாரா ஏதங்கள் ஏதம் சாராவே என்று கீழ்ப்பாட்டிலே சொல்லி இருக்க செய்தேயும் மறுபடியும் ஏதங்கள் சாரா என்றது என்னத்தினாலேன்னா அனதிகாரிகளான நாம் சொன்னோம். அதாவது பகவானுடைய திருநாமத்தை சொல்வதற்கேற்ற தகுதி இல்லாதவனான நாம் சொல்லிவிட்டோமே என்று அஞ்ச வேண்டா, சொல்லலாம். எந்த பொல்லாங்கும் வந்து உன்னை கிட்டாது என்கிறார். ஏ சாரா ஏதங்கள் ஆர்வனா சொல்லலாம், சாது வீட்டுல சொல்லலாம், தூரவனாத்து வீட்டுல சொல்லலாம். இந்த நாமத்தை சொல்றதுக்கு அதுவே புனிதத்தை தருகிறன்னா அதை சொல்ல ஒரு புனிதம் தேட வேண்டுமா? கிடையாது. ஏதங்கள் சாரா என்று அழகுற காட்டுகிறார். ஏரா சீரார் முகில் வண்ணன் பேர் ஆர்வோதுவார். நீர் கொண்டிருந்த காளமேகம் போன்ற திருநிறத்தை உடையவன் என்பதை நினைத்து பார்த்தவுடனே அவனுடைய திருநாமங்களை பரவசமாக சொல்ல வேண்டி வருமே. எம்பெருமான் திருமேனி எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஓருருவம் பொன்னுருவம் ஒன்னு செந்தி ஒன்னுமா கடல் உருவம் ஒத்து நின்னா மூருவும் கண்டபோது ஒன்றாம் ஜோதி முகில் உருவம் எம்மடிகள் உருவந்தானே என்று திருநெடுந்தாண்டகத்திலே ஆழ்வார் அனுபவித்து காட்டினார். நிறைய தண்ணீரை முண்டு கொண்டு பெய்வதற்காக ஆகாசத்திலே எழுந்த மேகம் போன்ற திருநிறமுடைய எம்பெருமான் அப்படி இருக்கான் இல்லையா? நீலமேக சியாமளனாக இருக்கின்றான் என்று அதை நினைத்து பார்த்த உடனேயே அவனுடைய திருநாமங்கள் தன்னை அறியாமல் சொல்ல நேர்ந்து விடும் அல்லவா? ஆகையினாலே
வாய் மூடிக்கொண்டோ இருக்க முடியாது. அந்த பகவான் அப்படி சேவிச்சுட்டா தன்னை எரியாது நாராயணா கோவிந்தா என்று திருநாமத்தை சொல்லத்தானே வேண்டும். இதற்கு யார் தகுதி உடையவர்கள், யார் தகுதி அற்றவர்கள் என்று பார்க்க தோன்றுமா? ரெங்கநாதனை சேவிச்சா அப்படி முத்தங்கி அலங்காரத்தோட பெருமாள் அழகா இருக்குது. ரங்கநாதா ரங்க பிரபோ என்று அந்த அழகுல ஈடுபட்டு தங்களை அறியாமல் அவனுடைய திருநாமங்கள் வாயில் வருவது சகஜந்தானே. அதை போல இதை ஓதுவார் எவரோ ஓதுவார் அவர் ஆர் அமரரே என்கிறார். அவர்கள் தாழ்ந்த பிறவியும் தாழ்ந்த செயல்களை உடையவர்களே ஆனாலும் அவர்கள் இருக்கும் திசையிலே அவர்கள் இருக்கும் நிலையிலேயே, அதாவது கவனியுங்கள், ரொம்ப அழகா எம்பெருமான் திருநாமத்தை சொல்வதற்கு ஒரு சுத்தி தேட வேண்டா, ஒரு அசுத்தி வருவிக்க வேண்டா. பகவானுடைய நாமத்தை சொல்றதே அது எவ்வளவு புனிதமானது. இப்ப நாம புலையனா பிறந்துதோம், அடுத்த பிறவி உயர் பிறவியாய் வந்த பிறகு பகவன் நாமத்தை சொல்லுவோம். இப்ப சொன்னா அதுக்கு தீட்டு பற்றோம் அப்படின்னு நினைக்காதடா. நீ எப்படி இருந்தாலும் எத்தகையவனாக இருந்தாலும் பகவன் நாமாவை சொல்வதற்கு உனக்கும் உரிமையுண்டு. ஆகையாலே அந்நேரஞ்சாராவே அவர்கள் எப்படி இருப்பார்கள்னா அவர்கள் நித்திய சூரிகள் ஒத்தவர்கள் இல்லையா? எம்பெருமானே ஆழ்வாரே நிலத்தேவர் வணங்கும். நிலத்தேவர்னா இந்த பூமியிலே வாழ்கின்ற நித்திய சூரிகள்னு எம்பெருமான் அடியார்களை சொல்லுகிறார். இடத்துல வேறுபாடே தவிர தன்மையில் வேறுபாடு இல்லை. அவ வைகுண்டத்துல இருக்கா, நாம பூலோக வைகுண்டத்துல இருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அங்கேயும் நாராயண 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 அதைத்தான் சொல்றாள். இங்கேயும் நாராயண நாராயண என்று இதைத்தான் சொல்றோம். ஆகையால் அவர் வானத்தேவர், நாம் நிலத்தேவர். நாம் எல்லாம் ஆறு நிலத்தேவர்கள். ஆகையாலே நாம் நித்திய சூரிகளோடு ஒத்தவர்கள். நாம் அதாவது அது பிராமண வேணாம் அப்படி இருக்கலாம், இனத்திலே பிறந்தவர்கள் அப்படி ஆக முடியுமான்னா எந்த பிறவியில் பிறந்தாலும் இந்த நாமம் அவனை உயர் பிறவியாக்கும் இல்லையா? இத சொல்லிட்டான்னா அவன் அந்தவனிலும் உயர்ந்தவனாகிறான். இப்போ பிராமணர்கள் அப்படி புளியோதரை கொடுத்தான்னு வச்சுக்கோங்க கோவில்ல, அதை இப்படி தலை மூடிண்டு துன்பம் மிச்ச பேர் தாத்துறப்படாதுங்கிற எண்ணம் மகா பாபம். பகவத் பிரசாதமானபடியினாலே வந்திருப்பவர்கள் எல்லாரும் அவன் எந்த ஜாதியா இருந்தாலும் நித்திய சூரிகளை சேர்ந்தவனானபடியினாலே அங்கு திரையிட்டு உண்டால் பாபத்தை பண்ணுகிறாய். எல்லாரும் பார்க்கத்தான் சாப்பிடணும்.
இப்ப எதனாலே உயர்குலத்தோர் உண்ணும் பொழுது தாழ்குலத்தோர் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னா, இவன் உயர்குலத்தவன் வசதி உள்ளபடியினாலே 2 கூட்டமுது 2 கரியமுது இதெல்லாம் பண்ணி திங்கறான். அவன் எளியவனானபடியினாலே இதெல்லாம் நம்மால சாப்பிட முடியலையே என்று மனத்தில் வருத்தம் ஏற்படும். அவனுக்கு மன வருத்தம் நேராமைக்கு நீ தனித்து என்றதே தவிர அவன் ஜாதி மட்டம், நீ ஜாதி உயர்ந்தவன் என்பதால் சொல்லவில்லை. ஆகையாலே யஜ்ஜாதியோ யாத்ருஷோ யத்ஸ்வபாவः தஜ்ஜாதியோ தாத்ருஷோ தத்ஸ்வபாவः என்று ஆழ்வான் அருள்கிறார். ஒரு புலையன் அவன் என்ன பண்ணா, ரங்கநாதனை போய் சேவிச்சான். அப்பா ரங்கநாதா, நீ என்ன ஜாதின்னு கேட்டான். உடனே எம்பெருமான் கேட்கிறான், யஜ்ஜாதியா, நீ என்ன ஜாதின்னு கேட்டான். அடியேன் 5ஆம் வகுப்புன்னா. அப்படியா, நானும் 5ஆம் வகுப்பு, நீ எதுவோ அதான் நான். இதே ஒரு பிராமணன் சேவிக்கிறான். அப்ப எம்பெருமான் இவனும் பிராமணன் அவனும் பிராமணன், அடியார்கள் எந்த ஜாதியில் இருக்கிறார்களோ அதையே தன் சாதி ஆக்கி கொள்ளுகிறான். ஆதி அந்தமில்லாத எம்பெருமான். ஆகையினாலே அவன் பிராமணனா சத்திரியனா வைசியனா சூத்ரனா இதெல்லாம் உலகம் ஒரு கட்டுப்பாடோடு இயங்குவதற்காக வகுத்து வைத்தவைகளே தவிர இயற்கையில் பிராமணாதி ஜாதிகளுக்கு எந்த விதமான பெருமையும் இல்லை. உடம்புக்குத்தான் ஜாதியே தவிர உள்ளே பகுந்திருக்கிறானே ஆத்மா, அவனுக்கு ஆத்மா என்ன ஜாதி? அவனுக்கு ஜாதி கிடையாது. யஜ்ஜாதியா. அதே மாதிரி யாத்ரிஷா, ஒரு கொள்ளி அடிக்கிற பயம். அவன் வந்தான் பெருமாளிடத்துல, நீ யாருன்னா நான் திருடன் அப்படின்னு ஐவான். நீ யாருன்னா நீ திருடன், என்னை தோகிறாய், நானும் உன் ஜாதியே, நானும் திருடன் தான். நீ அடுத்தவனது திருடுற, நான் உன் நெஞ்சையே திருடுறேன்டா, அதனால நான் பெரிய திருடன் அல்லவாங்கிறான். அடியவனாக இருப்பவன் என்ன தன்மையனாக இருக்கிறானோ அதே தன்மையே தன் தன்மையாக கருதுகிறவன் எம்பெருமான். ஆகையினாலே இந்த ஜாதி இனம் என்ற வேற்றுமையெல்லாம் உலக கட்டுப்பாட்டுக்காக செய்து வைத்தனவே தவிர இன்னன்னார் இன்னென்ன செய்ய வேண்டும், வேதம் ஓதணும், பகவான நினைக்கணும், பகவான பிறருக்கு சொல்லணும், இது ஒரு வகுப்பினருக்கு வகுத்து கொடுத்தது. அந்த பகவானை சொல்லுகிற மக்களை காப்பது உன்னுடைய தொழில்னு சில பேரை ஒதுக்கினான். அவர்கள் சத்திரியர்கள். நீ வியாபாரம் பண்ண வேண்டியது, பசுவை காக்க வேண்டியது, எல்லாருக்கும் எல்லா பொருள்களையும் வழங்குவது இது உன்னுடைய வேலைன்னு வைசியன்னு சில பேரை வச்சான். அதுக்கு மேலே இந்த 3 பேருக்கும் ஆவன கைங்கரியங்களை செய்து கொண்டு இரு, அதுவே போரும்னு உலக மக்களை 4 வகையாக பிரித்தது. அவரவர்
ஒவ்வொரு தொழிலை செய்வதற்காக. ஆகையினாலே அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும் பொழுது அந்த பகவானை நினைத்தால் அவர்கள் நித்தியசூரிகள் ஆவார்கள். நித்தியசூரிகள் பிராமண நித்தியசூரி, வைசிய நித்தியசூரி, கத்திரிய நித்தியசூரி அப்படின்னு உண்டா? இந்த உலகத்துலதான் ஜாதி எல்லாம். இது பிரிஞ்சுட்டா இந்த ஆத்மா என்ன ஜாதி? ஆத்மாவுக்கு ஜாதி இல்லை, எம்பெருமானுக்கும் ஜாதி இல்லை. ஆகையினாலே ஏதம் சாராவே, அதாவது நித்தியசூரிகள் எப்படி கைங்கரியமே பொதுபோக்காய் இருக்கிறார்களோ அப்படியே அச்சாவதாரத்துக்கு கைங்கரியம் பண்ணுபவர்களாவார்கள். ஆக நிலத்தேவர்னு பேரு. அவெல்லாம் வானத்து உயர்தேவர், நாமாரு நிலத்தேவர். அவன் நினைச்சா, நித்தியசூரி நினைச்சா இங்க அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கிறான். இங்கேந்து போயிட்டான்னா இவனாலே மறுபடியும் இங்கு வர முடியாது. நித்தியர்கள் வரலாமே தவிர முக்தர்கள் வர முடியாது. முக்தர்கள்னா இவ்வுலகிலிருந்து சம்சார தொடர்பு அருந்தவர்கள். நித்தியர்கள்னா என்றும் சம்சார பந்தமே இல்லாமல் எம்பெருமானோடு அனுபவித்துக் கொண்டு பரமபதத்தில் இருப்பவர்கள். முக்தன் நித்தியனாகலாம், நித்தியன் முக்தனாக முடியுமா? ஆக முடியாது. அதனாலதான் ஆரமரரே அந்த நித்தியசூரிகள் ஸ்ரீவைகுண்டத்திலே கைங்கரியமே பொழுதுபோக்காக இருப்பது போலவே நிலத்தேவர்களான நாமும் அந்த பகவன் நாமாவை சொல்லி இங்கே நித்தியசூரிகள் போல் இருப்போம் என்று கூறுகிறார் பாட்டசெல்வி. சாராயேதங்கள் சீராறு முகில் வண்ணன் பேராறு ஓதுவார் ஆராரமரே அமரர்க்கு அறியானை அமர்கட்கு எளியானை அமரத்தொழுவாழ்கட்கு அமரா வினைகளே. பிரம்மா முதலான உயர்ந்த தேவர்களுக்கும் அரியவனாய் அடியார்களுக்கு எளியவனாய் இருக்கிற எம்பெருமானை எந்த பலனையும் விரும்பாமல் தொழுவார்களுக்கு விரோதிகள் வந்து கிட்டாது. இதுதான் பாசுரத்தினுடைய சமுதாயார்த்தம். அதாவது ஜென்மாதிகள் அப்பிரயோஜனமானாலும் ஜாதி இந்த ஜென்மாவில பிறந்திருக்கான், இதெல்லாம் பயனற்றவை. எந்த ஜாதியில பிறந்தா என்ன, அவை அப்பிரயோஜனமானாலும் வேறு பயன்களை எம்பெருமானிடத்திலே விரும்புவதற்கு காரணமான பாபங்கள் என்ன ஆகும்? எம்பெருமான் கிட்ட போய் நீ எனக்கு ஒரு பங்களாவை கொடு, அது என் பேரனுக்கு பேரங்காலத்துல இடிஞ்சு தலையில விழட்டும், அது வரைக்கும் விழப்படாது, அப்படி கட்டியா ஒண்ணு கொடு. அதோட விட்டுறாரு. கவர்மெண்ட் தன்னிடத்துல வீடு கட்டினான்னு இடிச்சு கொட்டிடுவோம்.
அந்த மாதிரி இடத்துல கட்டி கொடுக்காத, யாரும் அணுக முடியாத இடத்துல பங்களாவை கொடு. இது பலனை உத்தேசித்து எம்பெருமானை தொழுவது பாபம். பலனையே எதிர்பார்க்க கூடாது. மனைவியானவள் அழுக்கும் கிழிந்ததுமான புடைவையை உடுத்தி இருந்தால் அதை காண்கின்ற கணவன் சொத்து இவனுடையதாகையாலே அதை புது புடவையால் அலங்கரிப்போம் என்று கருதி அதை வாங்கி தருகிறவன் யாரு? கணவன். புடவையெல்லாம் ஓட்டையா போடுது, வேற வாங்கி கொடுங்கன்னு கேட்கணுமா? இவளுக்கு அவமானம்னா அது யாருக்கு? கணவனுக்குத்தானே. அதனால எம்பெருமான் கிட்ட நீ எதையும் கேட்காத, நம் அடியவனுக்கு இது தராது போனால் அது நம்முடைய குற்றம் என்று அவனே தருவான். ஆகையினாலே அவனிடத்துல அர்ச்சனை பண்ற போது 2 ரூபா அர்ச்சனை டிக்கெட். எத்தனை ரூபா? 2 ரூபா. இந்த 2 ரூபாய கொடுத்து சீட்டை வாங்கிட்டு அர்ச்சகால்கிட்ட கொண்டு போய் கொடுத்த உடனே அர்ச்சகால் சங்கல்பம் பண்ணுவாள். சங்கல்பமே காமணி. என்ன பண்ணுவாள்னா, மூல நட்சத்திரே ஜாதஸ்யா அசேஜமானஸ்யா சகுடும்ப பிராப்தியர்த்தம் ஹித பிராப்தியர்த்தம் தனதான்ய சமுத்தியர்த்தம் அசேஜமானஸ்ய நவீன யுவதி கல்யாண பிராப்தியர்த்தம். 2 ரூபாய பெருமாள்கிட்ட கொடுத்துட்டு லஞ்சம் கொடுத்துட்டு என்னெல்லாம் கேட்கிறான்? என்ன எனக்கு 60 வயதிலே 20 வயது பெண்